ஸோ எல்லாருக்கும் நமஸ்காரம். வாய்ஸ் கேட்குறதா? ஓகே ஓகே சரி. ஸோ ரெக்கார்டிங் பாலா ஆன் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வாரம் 178வது வாரம், பக்தி சங்கல்பத்தோட 108வது வாரம், 178வது வாரம். எஸ், 7th செப்டம்பர். ஸோ இன்றைக்கான அஜெண்டா வில் ஸ்டார்ட் வித் கணேச மந்திரம். அது முடிச்சுட்டு வாரம் ஒரு குறளில் 178வது குறள், அதாவது 8வது குறள் ஃப்ரம் வெஹ்காமை அப்படின்ற அதிகாரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதில் 8வது குறள் பார்ப்போம். அதுக்கப்புறம் நோ த க்ஷேத்திரம் பை கிரிஜா மாமி அண்ட் கெஸ் த க்ஷேத்திரம், அதை கெஸ் பண்ணுவோம். முடிச்சுட்டு கனகதாரா ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு 2 ஸ்லோகங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ முடிந்த வரை அதை கவர் பண்ணுவோம். பண்ணிவிட்டு முருகநாசனோட ஃபினிஷ் பண்ணுவோம். இதுதான் இன்றைக்கான அஜெண்டா. ஸோ குயிக்லி மூவிங் ஆன். கணேச மந்திரம் யார் சொல்லணும்? சாய் லக்ஷ்மி மாமி. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரங்கண்ணா. என்ன சொல்லணுமா? ஆமாம். சரிம்மா. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். எஸ். ஸோ இன்னைக்கு வாரம் ஒரு குறளில் 178வது குறள் பார்ப்போம். வள்ளுவர் இது குறள், இதுக்கு முன்னாடி இருக்கிற குறள் வரைக்கும் வெஹ்காமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் அவர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நெகட்டிவாக சொல்லணுமோ, இப்படி நடந்துக்காத, இப்படி இருந்தால் இப்போ இதனுடைய விளைவு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக சொல்கிற மாதிரி தான் இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆயுதம், அன்னைக்கு மாமி சொன்னா அது இந்த அதிகாரத்தை ரொம்ப வன்முறையாக சொல்கிறதுனால அது ஆயுதம். மாமி, கிரிஜா மாமி, நீங்கள் லாஸ்ட் வீக் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் சொல்லுங்களேன் திரும்பி. ஆயுத எழுத்தை நம்ம ஜாஸ்தி பிரயோகப்படுத்துறது இல்லை. ஆனா பிற பொருளை கவர மனதால் நினைப்பது கூட வன்முறை என்பதால் தானோ வள்ளுவர் இந்த அதிகாரம் முழுவதும் ஆயுத எழுத்தை பயன்படுத்தி சொன்னேன். கரெக்ட். இப்போ இந்த இடத்துல ஆயுதம் ஒரு அசுரன் கிட்ட இருந்தா அது எந்த மாதிரி அவன் பிரயோகம் பண்ணுவானோ, அதே மாதிரி ஒரு தெய்வத்தினிடம் அந்த தெய்வமே ஒரு ஆயுதம் வச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம், அம்பாள் கையில் பாச அங்குஷத்தோட இருக்கா, பாசம் இருக்குது, அங்குஷம் இருக்குது. ஆனால் அவள் வன்முறைக்கு யூஸ் பண்ணுறாளா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லையே. நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்துறதுக்காக அவள் அதை கையில் வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி தான் எல்லா பெரியவாள்லாம் சொல்கிறா. அப்போது இந்த குறள் வரைக்கும் வள்ளுவர் வன்முறையை பற்றி சொன்னார். இந்த மாதிரி இது இப்படி நடந்தால் இதனுடைய எஃபெக்ட்ஸ் இப்படி நெகட்டிவாக இருக்கும், அதனால நீ அதை பண்ணாத அப்படின்ற மாதிரி வன்முறைக்காக பிரயோகம் பண்ணினார் ஃபஸ்ட்டு மாமி சொன்ன இதில். அடுத்த குறளில், இந்த குறளில் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, ஒருவன் கிட்ட இருக்கிற செல்வம் அது ஏன் பெருகிறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறார். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குறளை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதனுடைய மீனிங்கை பார்ப்போம். ஸோ வள்ளுவனுடைய பரிணாமம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறுறது இந்த இடத்துல அப்படின்றத கவனிக்கணும். ஸோ அந்த கவனத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். எஸ். ஸோ முதல்ல இந்த குறளை பார்ப்போம். முன்னாடி ஒரு கேள்வி. நம்ம திருக்குறள் படிச்சதுல இருந்து இந்த அதிகாரத்துல இருந்து எனக்கு படிச்ச மாதிரி ஞாபகம் இல்ல. நீ படிச்சிருக்கியா? படிச்சிருக்காளா? இந்த அதிகாரம் ஏன் இந்த அதிகாரத்துல இருந்து ஒரு குறளையும் நான் படிச்ச மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. ஸ்கூல்ல வெறும் அந்த எப்பொருள் யார் யார் வாய்க்கை பண்ணணும்ன்ற மாதிரி எனக்கெல்லாம் நான் சொல்றது அதிகாரம் வயசே இருக்காது. நான் படிக்கும்போது தமிழ்ல கிடையாது. இதுல இருந்து ஒரு ரேண்டமா ஒரு 10 குறள் இருக்கும், ஒரு 12 குறள் இருக்கும், ஒரு 20 குறள் இருக்கும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு. அதுல இந்த மாதிரி அதிகாரங்களே எனக்கு அதுதான் ஏன்னு தெரியல.
மேபி ஆயுதமா இருக்கிறதுனால வன்முறை அந்த மாதிரி ஒரு தெரியல. அதான் இல்ல பாருங்களேன், அதுதான் வந்து தமிழினுடைய சிறப்பு வந்து என்ன அப்படின்னா ழகரம் இந்த அஹ் இஹ். ஏன்னா நீங்க முஸ்லிம்ஸை கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவள் அந்த ஹெச் அந்த ஹ் அப்படின்ற அந்த ஹகாரத்தை நிறைய பிரயோகம் பண்ணுவாள். அவளுடைய எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு இதை குரான்லேருந்து எந்த ஒரு இதை எடுத்து பார்த்தா கூட நான் இதெல்லாம் பார்த்தேன். ஏன்னா வந்து இந்த ஹகார பிரயோகம் அப்படின்றது வந்து அவளுடைய இந்த குரானில் வந்து நிறைய இருக்குது. தமிழில் சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, பட் ஆனால் வந்து நம்ம தமிழில் அந்த ஹகாரத்தை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி இந்த இஹ் அப்படின்றது வந்து அந்த ஹகாரத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு சாதனமாக இருக்குது இந்த இக்கு அப்படின்னு சொல்கிறோம். இக்குன்னு நம்ம சொல்கிறது அந்த இக்கு. ஸோ அதுதான் நானும் அது விளையாட்டாக அது சொல்லணும்னு நினச்சேன். அதாவது ஆயுதங்கள் மாமி சொன்ன மாதிரி வன்முறைக்கு பயன்படுத்தலாம், எப்படி வந்து சமாதானம் இந்த பீஸ்க்கும் எப்படி ஆயுதங்கள் யூஸ் ஆகுது அப்படின்றது தெய்வத்துக்கிட்டேருந்து கற்றுக்கணும். முதல்ல அதான் இந்த குறளை பார்த்துட்டு அதனுடைய மீனிங் பார்ப்போம். இது ரொம்ப அழகான குறள். முதல்ல இப்போ யார் சொல்லணும் இந்த குறள்? யார் சொல்லணும்? ராகவன்ஜி வாங்க. அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன்கை பொருள். ஒரு 2-3 தடவை சொல்லுங்க எல்லாருக்கும். அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன்கை பொருள். அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன்கை பொருள். வேண்டும் பிறன்கை பொருள். ஸோ அஹாமை வெஹாமை. அஹாமை அஹுதல் அப்படின்னா குறைதல் அர்த்தம், அதாவது குறையிறது. இந்த அஹாமை அப்படின்னா குறைதல், குறைஞ்சுட்டே இருக்கும். செல்வத்துக்கு ஏன் செல்வம்னு பேர் அப்படின்னா ஸ்லேடையாக சில பேர் சொல்லுவா, அது சென்று கொண்டே இருக்கும், அது நிற்காம இருக்கும், அது ஒருத்தன் கைகிட்டேருந்து மாறிண்டே இருக்கிறதுனால அது செல்வம் அப்படின்னு சொல்லி ஒரு சில அர்த்தங்கள்லாம் படிச்சிருக்கோம். அப்போது செல்வம் வந்து குறையாமல் ஒருத்தனுக்கு இருக்கான். அகாமை செல்வத்திற்கு, அதாவது குறையாமை ஆர் சுருங்காமை செல்வத்திற்கு யாது. செல்வத்திற்கு அதாவது ஒருத்தனுடைய செல்வம் குறைவதற்கு காரணம் என்ன, குறையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த குறள் முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னார்? நீ வந்து இப்படி பண்ணா இது வந்து நெகட்டிவா இவ்வளோ இம்பேக்ட் கிரியேட் பண்றதுப்பா, நீ பண்ணாத அப்படின்னு சொன்னார் வள்ளுவர். சரி, அடுத்த இந்த குறள்ல என்ன சொல்றாருன்னா, ஒருத்தனுடைய செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கான். ஆர் பெருகிறதுன்றத விட நம்ம கிட்ட பெருக கூட வேண்டாம், நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் இருந்தா போறோம். அதுதானே நம்மளுக்கு பிரச்சனை. ஃபஸ்ட்டு சுருங்காமை, செல்வம்ன்றது வந்து சுருங்கி கொண்டே இருக்கும் தன்மை உடையது. ஆனால் ஒருவனது செல்வம் குறையாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம். அதை ஆராய்ந்தால் யாதெனின், அப்போ பிறன்கை பொருள் வேண்டும், பிறன்கை அகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெஹாமை வேண்டும் பிறன்கை பொருள். இதை எப்படி மாற்றி போடலான்னா, பிறர் வேண்டும் கைப்பொருள் வெஹாமை, பிறன் வேண்டும் கைப்பொருள் வெஹாமை அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? ஆமாம், கரெக்டு. அதாவது பிறனுடைய பொருள் எனக்கு வேண்டும் அப்படின்னு நான் வேண்டாமல் இருந்தால் என்னுடைய செல்வம் குறையாமல் இருக்கும். ஒருவனுடைய செல்வம் குறையாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னால், ஆராய்ந்தால் அவன் அடுத்தவன் வேண்டும் பொருளை தானும் வேண்ட மாட்டான். இப்போ நம்ம நினச்சி பாருங்களேன், ஒருத்தருக்கு எனக்கு வந்து ஒரு காம்படிஷன் இருக்குது, ஒருத்தனை விட நான் வந்து அந்த காம்படிஷனில் நான் வந்து அவனை விட எக்ஸல் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் வேண்டதையே நான் வேண்டக்கூடாது, அதை விட ஜாஸ்தியாக அதாவது ஒரு அவன் அளவு எனக்கு வேணும்னு நினச்சா நான் அது வரைக்கும் தானே வளர முடியும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிட்டு
அதாவது நான் போன இதில் எப்படி இருந்தேன், இந்த இதில் எப்படி இருக்கேன், போன லெக்கில் நான் எப்படி இருந்தேன், இந்த ஃபேஸில் நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற ஒரு தன்மையை நம்ம வளர்த்துருந்தோம்னா நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும். அது அடுத்தவனுடைய பொருளை கண்டு ஆசைப்படுதல் ஆர் அவன் அடைய விரும்பும் பொருள் அளவிற்கு நாம் அடைவதற்கு மட்டுமே ஆசைப்படுதல் அப்படின்றது தானே அது பொருள். ஸோ அப்போது அவன் அடையும் பொருள் வரைக்கும் தான் நம்மளால் அடைய முடியும். ஆனால் உன்னுடைய பொட்டன்ஷியல் வேற எங்கேயோ இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். அதனால வள்ளுவர் சொல்றார், ஒருவனுடைய செல்வம் குறையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த அடுத்தவன் வேண்டும் பொருளை இவன் வேண்ட மாட்டான் அப்படின்னு சொல்றார். அதாவது இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அதான் சொன்னேன், நெகட்டிவா சொல்லிட்டு இருந்த வள்ளுவர் எப்படி அந்த ஆயுத எழுத்தை வச்சுட்டு பாசிட்டிவா மாத்துறார். அம்பாள் கையிலையும் அங்குஷம் இருக்கு. அந்த அங்குஷத்தை அம்பாள் எந்த அளவுக்கு எப்படி யூஸ் பண்றா அப்படின்னா, நம்மளுடைய அறியாமையை போக்குவதற்காக அவள் பயன்படுத்துகிறாள். நம்மளுடைய ஒரு மனசை கட்டுப்படுத்துறதுக்காக அவள் அங்குஷத்தை அவள் கையில் வச்சுருக்கா. யானைக்கு மதம் பிடிச்சி விடுத்து அப்படின்னா அந்த அங்குஷத்தை வச்சு அந்த காதுக்கு பின்னாடி ஒரு இடத்துல அப்படி குத்துவாளாம் அந்த பாகன். அதனால கையில் அந்த அங்குஷத்தை பார்த்தனா யானைக்கு சங்கிலி கட்டி அதை நிற்க வச்சாலும் அந்த சங்கிலி அதுக்கு உடச்சி எறியறதுக்கு அதுக்கு ஒன்றும் இது கிடையாது. நீங்கள் நிறைய கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அங்குஷத்தையோ இல்லை ஒரு கொம்பையோ கீழே அந்த யானைக்கு காலுக்கு முன்னாடி போட்டுப்பாங்க. அந்த யானை அந்த இடத்துல இல்லை, அந்த கொம்பை தாண்டி ஒரு அடி கூட எடுத்து வைக்காது. அந்த அளவுக்கு அது கட்டுப்பாடோடு இருக்கும். அதனால்தான் விநாயகரை வேண்டினா நம்மளுக்கு மனக்கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடு வரும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள். ஸோ அந்த மாதிரி ஆயுதத்தை நல்விதமாகவும் இந்த அளவுக்கு அதனுடைய எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி வள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு சொல்ல வந்தேன். ரெண்டாவது, இன்னைக்கு சந்திர கிரகணம் நைட்டு. சந்திரனை இந்த கிரகணம்னா என்ன நீங்கள் சொல்லுங்களேன். யாராவது சயின்ஸில் படித்ததா சொல்லலாம், இல்லை உங்களுக்கு தோன்றதை சொல்லலாம். நானே பேசிட்டு இருக்கேன். புராணத்துல சொல்றது ராகு கேத்து 2 பேரும் பகவான் மோகினி அவதாரத்துல அமிர்தம் பரிமாறும் போது இவ தேவர்கள் பந்தியில உட்கார்ந்துடுறா. அப்படி போய் சொன்னதால அந்த சந்திரன் அதை கண்டுபிடிச்சு சொன்னதால சூரிய சந்திரனால இவ கிரகணத்தன்னைக்கு விழுங்க பாக்குறா அப்படின்னு புராணத்துல சொல்றது. சயின்ஸ் பிரகாரம் பூமியும் அதுவும் நடுவுல வர்றதால நிழல் படுறதுன்னு சொல்றது. அவ்வளவுதான் நமக்கு தெரியும். இப்போ கிரகணத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, கிரகணம் பிடிக்கும் பொழுதும் இல்லை கிரகணம் இருக்கும் பொழுதும் நம்ம பகவத் சிந்தனையில நிறைய இருக்கணும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றாங்க. அதாவது கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னா மனத்தில் தோன்றக்கூடிய ஒரு அறியாமை, அதுதான் கிரகணம் அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த ஒரு திரையை போட்டு நம்ம மனசை மூடுறோம் இல்லையா, மாயா அப்படின்ற ஒரு திரையை மனசு மூடுறதுனாலையும் அந்த மாயைக்கும் அப்பாற்பட்ட தெய்வம் இருக்கு அப்பாற்பட்டு இந்த தெய்வம் இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் அந்த தெய்வத்தினுடைய சிந்தனையை நம்ம பெற்றோமானால் அந்த மாயையிலிருந்து நாம் விடுபடலாம் அப்படின்றதுனால அந்த தெய்வ சிந்தனையோ இல்லை ஸ்தோத்திரங்கள் படிக்கிறது, ஸ்லோகங்கள் படிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கிரகண காலத்தில் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்றைக்கி அந்த கிரகணம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் முடியுமோ ராத்திரி உட்காந்துட்டு நம்ம பக்தி சங்கல்பத்தினோட ஸ்லோகங்களோ இல்லை அவளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் இல்லை ஏதோ ஒரு நாம ஜபம், ஒரு ராமநாம ஜபமோ ஏதோ ஒரு ஜபம் ஏன்னா அதெல்லாம் ஒரு பன்மடங்காக அதனுடைய இது கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் காயத்ரி ஜபம் ஆயிருக்கிறவா காயத்ரி ஜபம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ராமநாம ஸ்மரணை எதுவுமே வேண்டாம். கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோபவீத்தினாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிஹி கோவிந்த கீர்த்தனம். கலியில் கல்மஷ சித்தம், யாருக்கும் சித்தம் சரி கிடையாது.
அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கல்மஷமான ஒரு சித்தம் வந்துடுறது மனசில். ஸோ கல்மஷ சித்தம் இதெல்லாம் போக்கடிக்கணும்னா என்ன வழி? பாப திரவியோபவீத்தினாம், நம்ம சம்பாதிக்கிற திரவியங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு சுத்தமானது நம்மளுக்கு தெரியாதே. அப்படிப்பட்ட திரவியத்தினால நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பீடைகள் ஆர் பாதாக்கள் அப்படின்னு சொல்லுவோம், தடங்குகள். அது அப்புறம் விதிக்கிரியா விஹீனம், எனக்கு இந்த மாதிரி இப்படி தான் நம்ம சுவாமி கும்பிடணும், இந்தந்த மந்திரங்கள்லாம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் தெரியாது, எதுவுமே தெரியாது அப்படின்னா இவாளுக்கெல்லாம் என்ன கதி அப்படின்னா சொல்கிறா கோவிந்த கீர்த்தனம். கோவிந்தனை கீர்த்தனம் பண்ணாலே போகிறோம், இத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இந்த பகவத் ஸ்மரணையை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு யார் யாரால் முடியுமோ அவள்லாம் வந்து பண்ணுறது அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு, அதுதான் இன்னைக்கான குறள். அகாமை செல்வத்திற்கு யாதனின், சுருங்காமை, செல்வம் சுருங்காமல் இருப்பதற்கு, ஒருவனுக்கு செல்வம் சுருங்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ந்தால் அது பிறன் வேண்டும் கைப்பொருள் வெகாமை. அடுத்தவன் வேண்டும் கைப்பொருளை நாம் வெகாமல் இருப்பது, ஆர் அவன் வெகாமல் இருக்கின்றான், அதனால் அவனுடைய செல்வம் குறையாமல் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இந்த 8வது குறளில் சொல்கிறார். இதுதான் இந்த 8வது குறள். அகாமை செல்வத்திற்கு யாதனின் வெகாமை வேண்டும் பிறர்க்கை பொருள். ஸோ இந்த குறளை ஒரு தடவை சொல்லிடுங்க, நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். ராகவன் சார், நான் சொல்லிட்டேனே, அகாமை செல்வத்திற்கு யாதனின் வெகாமை வேண்டும் பிறன் கை பொருள். பலே. ஸோ we'll move to the next segment. அடுத்த குறள்ல வள்ளுவர் என்ன சொல்றாருன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். எஸ், நோத க்ஷேத்திரம். போன வாரம் பார்த்த க்ஷேத்திரம் வந்து கந்தசாமி கோவில், கொசப்பேட்டை. அந்த இடத்துல தான் வந்து வாரியார் சுவாமிகள் வந்து நிறைய அந்த கோயிலுக்கு திருப்பணி வந்து அவ்வளோ பண்ணியிருக்கார். அதை பற்றிலாம் இப்போ மாமி வந்து ப்ரீஃப் பண்ணுவா. எஸ், மாமி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவா, ப்ரீஃப் பண்ணுவான்னு சொல்லக்கூடாது நான். ஆமாம், எஸ், ஓவர் டு கிரிஜா மாமி. ஓ, தேங்க்யூ. நமஸ்காரம், எல்லாருக்கும் நமஸ்காரம். சென்ற வாரம் நாம் பார்த்த கேத்திரம் அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோயில், கொசப்பேட்டை, சென்னை. பழைய நாட்களில் மண்பாண்டங்கள் செய்யும் கலைஞர்களும் விநாயக சதுர்த்திக்கு களிமண்ணால் பிள்ளையார் பிரதிமைகள் செய்து நமக்கு பூஜைக்கு அளித்தவர்களும் வாழ்ந்த இடம். குயவர்பேட்டை என்ற காரண பெயர் பின்னாளில் மருவி கொசப்பேட்டை என்றாகிவிட்டது. இங்கு 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் இந்த கந்தசுவாமி திருக்கோயில். இங்குள்ள முருகப்பெருமானின் திருவுருவம் தர்பப்புல்லிலிருந்து கிடைக்கப்பெற்றது என்கிறார்கள். 5 அடுக்கு கம்பீரமான ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. உள்ளே மிகப்பெரிய கொடிமரம், பலிபீடம் எல்லாம் இருக்கிறது. எதிரில் திருக்குளம், சரவண பொய்கை என அழைக்கப்படுகிறது. இக்கோயில் திரு முருக கிருபானந்த வாரியார் முயற்சியால் திருப்பணி செய்யப்பட்டு முதலில் 1941ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்தது. 60 ஆண்டுகளுக்கு பின் 2000ஆவது ஆண்டிலும் 2015ஆம் ஆண்டிலும் கும்பாபிஷேகம் நடந்துள்ளது. இங்குள்ள முருகனின் மயில் வாகனம் இடதுபுறம் பார்த்திருப்பதால் இதனை சத்ரு சம்ஹார மூர்த்தி என்று சொல்லுகிறார்கள். இம்முருகனை போற்றி திரு பாம்பன் சுவாமிகளும் திரு முருக கிருபானந்த வாரியாரும் பாடல்களை பாடி அப்பாடல்கள் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு இங்கிருக்கிறது. இவர்களால் இத்தலம் சண்முக கோட்டம் என்றும் சண்முகபுரம் என்றும் போற்றப்பட்டுள்ளது. இங்குள்ள சன்னதிகள் என்ன என்று பார்க்கலாமா? விநாயகர் சன்னதி, காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமண கோலம் உள்ள சன்னதி, வள்ளி தேவ சேனா சமேத சுப்பிரமணியர் சன்னதி, காலபைரவர், இடும்பன், வீரபத்ரர், துர்கை, நடராஜர், 63 நயன்மார்கள் சன்னதி, பிரம்மா, விஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, கேட்டிடார் பாம்பன் சுவாமிகள் சன்னதி, நவகிரகங்கள் என சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு அழகாக காட்சி தருகின்றன. நடை திறக்கும் நேரம் காலை 5 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. தேவார திருப்புகழ் மன்றங்கள் பணிகளுடன் அதன் ஆண்டு விழாக்களும் சிறப்பாக நடைபெறுகின்றன. விசேஷ பூஜை தினங்கள் எல்லா சிவாலயங்களிலும் நடப்பதோல் இங்கும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. ஆருத்ரா தரிசனம், தெப்போற்சவம், கார்த்திகை சோமவாரம், சிவராத்திரி சிறப்பு வழிபாடு, கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், அன்னாபிஷேகம், வைகாசியில் பிரம்மோற்சவம் என்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகன் அருளால் பக்தர்கள் நிறைவு பெற்று நம் நம்பிக்கையுடன் திருமணம், மக்கட்பேறு என்று வேண்டி பலவித பிரார்த்தனைகள் செய்கிறார்கள்.
நாமும் வணங்குவோம் முருகனை, வேலும் மயிலும் துணை. வணக்கம். வேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஆக்சுவலா நான் இந்த கோயிலுக்கு வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு மாசம் 1.5 மாசம் முன்னாடி இருக்கும் டாக்டர் பூர்ணிமாவோட பேசிட்டு இருக்கும்போது டாக்டர் தான் சஜஸ்ட் பண்ணான், இந்த ஒரு கோயில் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வார வாரம் போற கோயில்ல வந்து வேற புது கோயில் போகணும்னு கேட்கும் போது சொன்னான். போன அந்த கோயில் அவ்வளவு அழகா இருக்கும் முருகர் இந்த கோயிலுக்குள்ள. அப்புறம் அதுல அங்க சிவன் சந்நிதி மாமி சொன்ன மாதிரி அந்த காசி விஸ்வநாதர் சந்நிதி இருக்கு, அங்க ஒரு தனி வைப் இருக்கும். அது வந்து எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. அது அந்த அந்த இது வச்சு கட்டியிருக்காங்க. அந்த நம்ம சொல்றோம் இல்லையா, கட்டும் போது இதெல்லாம் பாக்குறோம். அது வந்து ஆக்சுவலா அந்த பர்டிகுலர் சந்நிதிக்கு, காசி விஸ்வநாதர் சந்நிதி கிட்ட போனோம்னு தனியா ஒரு உத்வேகம் வரும் நம்மளுக்குள்ள. அது சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். முடிஞ்சா எல்லாரும் ஒரு தடவை போயிட்டு வாங்க. 2 தடவை போயிட்டு வந்துட்டேன் நானு. அதுக்காகவே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காகவே போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கும் உள்ள அந்த கோயில். முருகன் அவ்வளவு அழகு. எங்களுக்குலாம் என்ன பாக்கியம் கிடைச்சுன்னா, எங்க குருநாதர்னால நாங்கள் அங்கே போய் பாட்டெல்லாம் பாடிப்போம், திருப்புகழ் பஜனை எல்லாம் பண்ணியிருப்போம் அங்கே சின்ன வயசுலேயே. அப்போல்லாம் சொல்லுவா, கிருபானந்த வாரியார் பாடின இடத்துல நீங்கள் உட்காந்து பாடிட்டு கேளு அப்படின்னு சொல்லுவாள். அப்போல்லாம் நம்மளுக்கு அது தெரியாது, இன்னும் குழந்தையா இருந்தபோது. இப்போல்லாம் அது வந்து நம்ம அங்கெல்லாம் பாடியிருக்கோம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. கண்டிப்பாக போகணும் எல்லாரும். பொருசவாக்கத்துல இருக்கு. பொருசவாக்கம் தான் அப்படியே உங்க சன்னிவேலுக்கு பின்னாடி இல்லையா? அது கொஞ்ச தூரம் அப்படியே 2.5 கிலோமீட்டர் வருது. பட் கோயிலுக்கு வெளியுமே இப்ப இது சில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா ரெனோவேஷன். பட் உள்ள அவ்வளவு அழகா இருக்கும். முருகர் சொல்லி மாலா மாதிரி ரொம்ப அழகான முருகன். இந்த தாஸ் பிரகாஷ் போற வழியில இருக்கு, அதுதானே அந்த ரைட் சைடுல? இல்ல அது வந்து இது வந்து இந்த என்ன சொல்ற, ஓட்டேரி அந்த சைடு. ஓட்டேரி ஓகே ஆமா, ஓட்டேரி. உதவ போலாம் சதீஷ் நம்ம. கண்டிப்பா கௌரி, ஷூர். எஸ். ஸோ இதுதான் போன வாரத்தினுடைய கெஸ்ஸ க்ஷேத்திரம். இந்த வாரத்தினுடைய கெஸ்ஸ க்ஷேத்திரம் என்ன அப்படின்னா இதுதான். இது வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டோ ஏதோ ஒரு க்ளூ தரணும். சென்னைக்கு அடுத்த மாவட்டம். சென்னைக்கு மிக அருகில் பிளாட் விற்கிற மாதிரி. காஞ்சிபுரமா செங்கல்பட்டா அது சொல்லணும் நீங்க. திருவள்ளூர். திருவள்ளூர். வீரராகவ பெருமாளா? இது ஒரு பெருமாள் ஈஸியா சுத்தர மாட்டோம். இல்ல வீரராகவ பெருமாள் இல்ல, மேல நீங்க பாத்தீங்கன்னா நந்தி எல்லாம் இருக்கு. ஆமா, இது ஒரு சிவன் கோயில். கிட்ட வந்துட்டேன் ராகவன். மேல நந்தி இருக்குன்னு சொல்றதுனால அதுல ஒரு க்ளூ இருக்கு ஆக்சுவலா. சிவன் கோயில். நந்தீஸ்வரமா? என்ன சதீஷ்? நந்தீஸ்வரமா? கரெக்ட். ஓடு பலே. திருவள்ளூர் நந்தீஸ்வரம் கோவில். எஸ். ஸோ இந்த க்ஷேத்திரத்தை மணவூர் திருவள்ளூர் பக்கத்துல மணவூர்ன்ற ஊர்ல இருக்கிற கிராமத்துல இருக்கிற கோயில் திருநந்தீஸ்வரம். ஸோ இந்த க்ஷேத்திரத்தை பத்தி திருநெல்வேலியிலயும் இருக்குன்னு நான் படிச்சேன் நேத்து. திருமணஞ்சேரி. திருநெல்வேலியிலயா? தெரியலையா எனக்கு. ஐ திங்க் கரெக்ட். ஆமா கரெக்ட், திருமணஞ்சேரி கரெக்ட். மணவூர்னு சொல்லுவாங்க. இது வந்து மணவூர். ஓகே. ஸோ இந்த க்ஷேத்திரத்தை பத்தி அடுத்த வாரம் கிரிஜா மாமி சொல்ல கேட்போம். ஓவர் டு நெக்ஸ்ட் செக்மெண்ட். கனகதாரா ஸ்தோத்திரம். இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லோகம் வந்து 19வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன்.
18ஓ 19ஓ பார்க்கணும். இல்ல 17 தான் பார்க்கணும். 17 பார்க்கலாம். ஓ, நான் இது ஸ்லைட் தள்ளுறது சொல்றீங்களா? எனக்கு நம்பர் தெரியல, நான் சொன்னேன். சரி. ஸ்லோகம் வந்து எட்கடாட்ச சமுபாசனா விதி, கரெக்டா? இந்த ஸ்லோகம் நம்ம பார்க்கல இல்லையா போன கிளாஸு. ஸோ முதல்ல இந்த ஸ்லோகம் பார்ப்போம், அதுக்கப்புறம் அதனுடைய மீனிங் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லோகம் சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடணும்? லதா சூரியன் மேம். லதா மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. நீ ஒரு தடவை சொல்லுங்களா? ஆமாம், நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது சொல்லி தரல இன்னும் ஸ்லோகம், அதனால. யத் கடாட்ச சமுபாசனா விதிஹி சேவகஸ்ய சகலார்த்த சம்பதஹ. யத் கடாட்ச சமுபாசனா விதிஹி உண்டு இல்லையா? விதிஹி, ஆமா. யத் கடாட்ச சமுபாசனா விதிஹி சேவகஸ்ய சகலார்த்த சம்பதஹ சந்தனோதி வச்சனாங்க மானசைஹி த்வாம் முராரி ஹிருதயேஸ்வரீம் भजे. यत् कटाक्ष समुपासना विधिः सेवकस्य सकलार्थ संपदः संतनोति वचनांग मानसैः त्वां मुरारी हृदयेश्वरीं भजे. यत् कटाक्ष समुपासना विधिः सेवकस्य सकलार्थ संपदः संतनोति वचनांग मानसैः त्वां मुरारी हृदयेश्वरीं भजे. இந்த ரெண்டு லைன் சேர்த்து நாலு லைன் சேர்த்து சொல்லுங்க. यत्कडाक्ष समुपासना विधिः सेवकस्य सकलार्थ संपदः संतनोति वचनांग मानसैः त्वां मुरारी हृदयेश्वरीं भजे. यत्कडाक्ष समुपासना சின்ன கரெக்ஷன், எல்லாமே சூப்பர். அந்த யத் கடாக்ஷ, அந்த டா மட்டும் நார்மல் டா. यत् कटाक्ष कटाक्ष भले करेक्ट. ओके कटाक्ष कटाक्ष टा नॉर्मल टा टी ओके. यत् कटाक्ष समुपासना विधिः सेवकस्य सकलार्थ संपदः संतनोति वचनांग मानसैः त्वां मुरारी हृदयेश्वरीं भजे. यत् कटाक्ष समुपासना विधिः सेवकस्य सकलार्थ संपदः संतनोति वचनांग मानसैः त्वां मुरारी हृदयेश्वरीं भजे. அம்பாள, அதாவது மகாலட்சுமியை வந்து ஆதிசங்கரர் வந்து இப்போ ஸ்துதி பண்றார், பஜனம் பண்றார். எப்படிப்பட்ட அம்பாள் அவ அப்படின்னா, துவாம் முராரி ஹிருதயேஸ்வரீம் பஜே. முரன்ற அசுரனை வந்து வதம் பண்ணதுனால மகாவிஷ்ணுவுக்கு முராரி, முரனுடைய அரினா வந்து எனிமி ஆர் அவன் மீது என்ன சொல்றது பகையுடையவர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமே. முராரி அப்படின்னா முரனுடைய எதிரியானவர் மகாவிஷ்ணு. இந்த முராரியினுடைய ஹிருதயத்தில் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள்.
ஈஸ்வரி அப்படின்னா ஈஸ்வரீம் சர்வபூதானாம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து இதில் வருது. இந்த ஒரு நாமா ஸ்ரீ சூக்தத்தில் வருது. ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் தாமிஹோபஹ்வயே ஸ்ரீயம். அம்பாள் வந்து சர்வபூதத்துக்கும் எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பூதங்களுக்கும் அவள் தான் ஈஸ்வரி. ஈஸ்வரினா மேலானவள், அவள் தான் ஆட்சி பண்ணக்கூடியவள் அப்படின்னு இருக்கா. ஸோ முராரியினுடைய மனசில் ஆட்சி செய்பவள், முராரியின் மனசில் என்ன சொல்றது, ஒரு ஆட்சி புரிபவள் அப்படின்ற மாதிரி சொல்றேன். துவாம் முராரி ஹிருதயேஸ்வரீம் பஜே. சேவகஸ்ய, யார் அவளை வணங்குகிறார்களோ, எப்படி சேவகஸ்ய எப்படிப்பட்ட பக்தனுக்கு அவள் சகலார்த்த சம்பத், அர்த்தம் சகல அப்படின்னா எல்லா விதமான அர்த்தனா பொருட்கள், அப்புறம் சம்பத்துக்கள், சம்பதா எல்லா விதமான பொருட்களும் சம்பத்துக்களையும் தரக்கூடியவள். சேவகஸ்ய பக்தனுக்கு, எப்படிப்பட்ட பக்தனுக்கு தரக்கூடியவள் அப்படின்னு சொன்னா அந்த முதல்ல என்ன சொல்ற, யத் கடாட்ச சமுபாசனா விதிஹி, எந்த ஒரு கடாட்சத்தை, அதாவது பக்தனானவன் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணினா சகலார்த்த சம்பதகாக்கு எல்லா விதமான அர்த்தங்கள், அதாவது நம்ம வேண்டும் பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறது, சம்பத்துக்களும் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பக்தன், அவன் என்ன பண்ணுகிறான் அதையும் நீ பண்ணணும். நம்ம எப்படி மகாலட்சுமி எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்றார். யத் கடாட்ச சமுபாசனா விதி. சமுபாசனா விதி அப்படின்னா ஒரு தியானம் பண்றது ஆர் உபாசனை பண்றது. எப்படி உபாசனை பண்றது, நம்ம இந்த உபவாசம் இப்போ வந்து இந்த ஏகாதசிக்கு உபவாசம் அப்படின்னு சொல்கிறோம். உபாசனை உபவாசம், இந்த ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ஆசனா அப்படின்னு சொல்கிறோம், பக்கத்துலேயே உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னா பொருள். நம்ம அந்த தேவதைக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கோமா, இல்லை அந்த தேவதையை நம்ம கூட வச்சுக்கிறோமா, உட்கார வச்சுக்கிறது அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு ஜென்ரல் சென்ஸில் அப்படியே எடுத்துக்கோங்க. உபவாசம் அப்படின்னு சொல்கிறோன்னா உபவாசம் தான் கூட இருக்கிறது, ஆர் என்ன சொல்கிறது, கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏகாதசிக்கு உபவாசம் அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பேர் உபவாசம் கிடையாது. அதனால தான் பலகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழம்னா பழங்களை சாப்பிட்டுட்டு இருக்கலாம், தான் பலகாரம் பண்ணுறேன் அப்படின்னா பழம் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு அர்த்தம். பலம் ஆகாரம், அதுதான் பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு பேர் பலகாரம். நம்மளாம் பலகாரம்னு அரிசி உடைச்ச உப்புமா, ரவா உப்புமா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ மாறிடுது ட்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி உபவாசம் அப்படின்றதா நம்ம அவள் கிட்ட இருக்கிறது, தெய்வத்தின் இடத்தில் அருகில் இருத்தல் அப்படின்னு பொருள். அப்போது அந்த மாதிரி உபாசனை அப்படின்னாலும் அதே தான். ஸோ இந்த உபவாசம் உபாசனை இது ரெண்டுமே வந்து தெய்வத்தினிடத்தில் இருத்தல், அவனுடைய இருக்கிறது. அந்த இருந்தால் என்ன மாதிரியான விதி அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எதை தியானம் பண்ணணுமா, சேவகஸ்ய பக்தன் யத் கடாட்ச, இந்த அம்பாளை வந்து நீ வந்து ரெண்டு கையிலையும் தாமரை வச்சுண்டு, இந்த கை அபயவரதம் வச்சுண்டு, தாமரைக்கு மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி, இந்த சைடு ரெண்டு யானை வந்து ஒரு கும்பத்தை வச்சுட்டு இருக்கிற மாதிரி மகாலட்சுமி இப்படி தான் தியானம் பண்ணணுமா, வேண்டான்ட்டார். அவர் என்ன சொல்கிறார் ஆதிசங்கரர், கடாட்சம், அந்த கடைக்கண் பார்வையை மட்டும் தியானம் பண்ணு. எந்த கடைக்கண் பார்வையை தியானம் செய்தால் ஒரு பக்தனுக்கு எல்லா விதமான அர்த்தங்களும் சம்பத்துக்களும் கிடைக்கிறதோ, தருகின்றதோ, சந்தனோதி தாம்
அப்பேற்பட்ட முராரி ஹிருதயேஸ்வரீம் துவாம், முராரியினுடைய ஹிருதயத்தில் வாசம் பண்ணக்கூடிய அம்பாளான மகாலட்சுமியை துவாம் வச்சன அங்க மானசைஹி பஜே. மனோ வாக்கு காயம் நம்ம சொல்றோமே, மனோ வாக்கு காயம்னா என்ன? மனசு, பேச்சு, வாக், சொல், செயல், அதுதான் சொல்ற வச்சன அங்க மானசைஹி. வச்சனம்னா வாயால் பஜனம் பண்றேன், அங்கம் கையால ஒரு 2 பூவை போடுறேன், பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கையால் பயனன் பாடுறார் திருநாவுக்கரசர். இந்த மாதிரி அங்கமாலைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே வழித்தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய்னு சொல்லி கண்காள் காண்மின்களோ. அப்புறம் வந்து நெஞ்சே நீ நினையாய், அந்த இடத்துலையும் சொல்றார், நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலைமங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். வாக்கே வாழ்த்து கண்டாய், வாக்கால் வாழ்த்தணும் சிவனை. அந்த மாதிரி இந்த இடத்துல வச்சன அங்க மானசைகி, வச்சனத்தால் செய்யணும். அங்கங்கள் ஒவ்வொரு அங்கமும் எதுக்கு இருக்கு அப்படின்னா சிவனை பூஜிக்காத அங்கம் எதுக்கு அப்படின்னு கேட்கிறார் திருநாவுக்கரசர். அந்த மாதிரி அதையே இவரும் சொல்றார். இப்போ இங்க திருநாவுக்கரசர் சொல்றதே ஆதிசங்கரரும் சொல்றார். வச்சனாங்க மானசைகி துவா முராரி ஹிருதயேஸ்வரீம் பஜே. வச்சனத்தால் வாயால் உன்னை வாழ்த்துவேன், அங்கம் உன்னுடைய அங்கங்கள் எல்லாம் உனக்கு தான் சரணாகதி. மானசைகி மனசு மட்டும் என்ன பண்றது? இப்போ இந்த 3மே சொல்றாரு அவர். வச்சன அங்க மானசைகி. நம்ம பாட்டுக்கு ஏதோ சமையலை பண்ணிண்டு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிண்டு அப்படி இருந்தா கை வேற வேலை பார்க்கறது, ஆனால் வாய் சொல்றது பரவாயில்ல, இப்போ வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஒரு பூஜையில் உட்காந்துட்டோம், நம்ம வந்து சுவாமியை வந்து இன்னைக்கு நம்ம வந்து பூஜை பண்ணுறோம்னு வச்சுக்கோமே. ஏதோ ஒரு 4 ஸ்லோகத்தை சொல்லி ஒரு பூ போட போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு ஐயோ இந்த வேலை இருக்கே, ரசம் கொதிக்கிறதா அப்படின்னு ஏதோ ஒரு தாட் வருது இல்லையா? அந்த மாதிரி இந்த 3மே வந்து கோயின்சைட் ஆனுன்ற வச்சன அங்க மானசைகி. வாக்கு, காயம், மனசு, இந்த 3ம் வந்து சேரணும். வச்சனாங்க மானசைஹி துவாம் முராரி ஹிருதயேஸ்வரி பஜ. வச்சனாங்க மானசைஹி பஜே. இந்த 3தாலும் நான் உன்னை பஜிக்கிறேன் அப்படின்னு ஆதிசங்கர் சொல்றார். எந்த கடைக்கண் பார்வையினுடைய ஒரு தியானம் செய்தல்னால் ஒரு பக்தனுக்கு எல்லா விதமான சம்பத்துக்களும் கிடைக்கிறதோ தருகின்றதோ சந்தனோதி தாம் அப்பேற்பட்ட முராரி ஹிருதயேஸ்வரீம் துவாம் வச்சனாங்க மானசைஹி பஜே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகாலட்சுமி தேவியானவள் எதெல்லாம் அவளை வந்து அவளுடைய கடைக்கண் பார்வையை மட்டும் நம்ம தியானம் பண்ற மாத்திரத்துல நம்மளுக்கு இத்தனையும் சகலார்த்த சம்பதா எல்லா விதமான பொருட்களையும் எல்லா விதமான தேவைகளையும் நிவர்த்தி பண்றா அப்படின்னா அந்த தேவியினுடைய பராக்கிரமம் எப்படி இருக்கும் அப்படின்றத இது ஆதிசங்கர் சொல்றார். அப்படிப்பட்ட தேவியை இப்படியெல்லாம் வழிபட்டா இதெல்லாம் கிடைக்கும். சந்தனோதி வச்சனாங்க மானசைஹி பஜே. ஸோ அந்த 3தாலும் நான் பஜிக்கிறேன் சொல்லும்போது ஆதிசங்கரர் பஜிக்கிறார், அதனால் நானும் பஜிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாவனையில் சொல்லும். ஸோ யத் கட்டாட்ச சமுபாசனா விதி சேவகஸ்ய சகலார்த்த சம்பதா சந்தனோதி வச்சனாங்க மானசைஹி துவாம் முராரி ஹிருதயேஸ்வரி பஜே. ஸோ மகாலட்சுமின்னு நினச்ச உடனே நம்மளுக்கு எங்கே இனிமேல் தாட் போகணும் அப்படின்னா கையிலேருந்து காசு கொட்டுறதெல்லாம் போகக்கூடாது. அம்பாளுடைய கண்களை மட்டும்தான். இப்போ எந்த ஒரு கோயில் போனோமோ போய் இப்போ ஒரு பெருமாள் கோயில் போகிறோம் அப்படின்னா அந்த மகாலட்சுமியை பார்த்த உடனே அந்த தாயாரை பார்த்த உடனே நம்மளுக்கு எங்கே பார்க்கணும் அம்பாளை அப்படின்னா கண்ணை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் இது இருக்குது. இப்போது ஒரு பிள்ளையார் கோயில் பிள்ளையாரை பார்க்குறோன்னா அவருடைய உதரத்தை பார்க்கணும்னு சொல்லுவாள், இந்த வயரை பார்க்கணும், அப்புறம் வந்து அவருடைய அந்த தும்பிக்கையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாள். இந்த மாதிரி முருகனை பார்த்தா முருகன் கையில் இருக்கிற வேலினுடைய கூர்மையான அந்த பகுதியை பார்க்கணும். அப்படி அதை பார்த்தேன்னா நம்மளுக்கு ஞானம் பெருகும் அப்படின்னு.
அதில் நம்ம எந்த அம்பாள் கோயில் போனாலும் இந்த மகாலட்சுமின்னு இல்லை, எந்த கட்டாட்சமான பார்வையானது அப்படின்னு தான் சொல்கிறார் அவர். அப்படிப்பட்ட தேவியை போய் நம்ம எங்கேயாவது எந்த கோயிலில் பார்த்தாலும் முதல்ல அவளுடைய கண்ணை திருவடியை பார்க்கணும், அப்புறம் கண்ணை பார்க்கணும். ஸோ இந்த கடைக்கண் பார்வை அதை தியானம் பண்ணினால் நம்மளுக்கு இத்தனையும் கிடைக்கிறது அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்கிறார். யத் கடாட்ச சமுபாசனா விதி சேவகஸ்ய சகலார்த்த சம்பதா சந்தனோதி, சகலார்த்த சம்பதா சந்தனோதி தருகின்றதோ. அப்படிப்பட்ட முராரி ஹிருதயேஸ்வரி, அந்த முராரியினுடைய ஹிருதயத்தில் ஆட்சி புரிபவளான மகாலட்சுமியை நான் வச்சனாங்க மானசைகி, வச்சனம் அங்கம் மானசைகி, மூணு தாளும் பஜிக்கிறேன், பஜே அப்படின்னு சொல்லி இந்த 17வது ஸ்லோகத்தை சொல்கிறேன். அடுத்தது 18வது ஸ்லோகம். எஸ், இந்த ஸ்லோகத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் ஒரு தடவை இந்த 17 and 18 ஸ்லோகம் சேர்த்து சொல்லலாம். எஸ், அடுத்தது இப்போ யார் சொல்லணும் இந்த ஸ்லோகம்? யாருன்னா ரொம்ப வாரம் சொல்லாதவா ப்ராபபிலி நான் சொல்றேன். ராஜேஷ். சரசிஜ நிலையே சரோஜஹஸ்தே தவளதமாம் சுககந்தமால்யசோபே. सरसिज निलये सरोजहस्ते धवलतमां शुकगन्धमाल्यशोभे. सरसिज निलये सरोजहस्ते धवलतमां शुकगन्धमाल्यशोभे. सरसिज निलये सरोजहस्ते धवलतमां शुकगन्धमाल्यशोभे. भगवती हरिवल्लभे मनोज्ञे भगवती हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूतिकरी प्रसीद मह्यम. भगवती हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूतिकरी प्रसीद मह्यम. त्रिभुवनभूतिकरी प्रसीद मह्यम. So full और दर சொல்லிடுங்க மேம், 2 times. सरसिज निलये सरोजहस्ते धवलतमां शुकगन्धमाल्यशोभे. भगवति हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूतिकरी प्रसीद मह्यम. सरसिज निलये सरोजहस्ते धवलतमां शुकगन्धमाल्यशोभे. भगवति हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूतिकरी प्रसीद मह्यम. இந்த இடத்துல சொல்லுங்க மாமி. இன்னொரு தடவை சொல்லணுமா? சொல்லிட்டேன்ல. சொல்லிட்டேல, 2 times over. ஓகே, சூப்பர். ஸோ எனக்கு வந்து ஒரு வியப்பான ஒரு தாட்ஸ் இருக்கும் இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போதும் சரி. இந்த முத்துசுவாமி தீட்சிதரனுடைய ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் சதா பஜாமின்னு ஒரு ஸ்லோகம், ஒரு கீர்த்தனை உண்டு அவரோடது. அதுக்கு பின்னாடி கதைகள்லாம் உண்டு. இந்த மாதிரி அவர் ராஜா கூப்பிடுவார், அவர் வந்து இவரை வந்து பற்றி பாட சொல்வார். அவர் வந்து சொல்வார், ஹிரண்மயீம் சதா பஜாமி ஹீனமானவ ஆசிரியம் தியஜாமின்னு சொல்வார். அதாவது மகாலட்சுமியை நீ வந்து என்ன பாடு, நான் உனக்கு பைசா தரேன் பார். இவர் வந்து சொல்லுவார், நான் பாட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து ஆற்றுக்கு வந்து இந்த பாட்டை பாடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு இல்லை அவள் ஐ திங்க் அவள் ஒய்ஃப் வந்து சொல்லுவாள், அந்த மாதிரி ஏன் வந்து நீங்கள் பாட மாட்டீங்க அப்படின்னு ஒன்று அவர் வந்து இது மாதிரி ஒரு கதை உண்டு அவருடைய ஒரு கதை.
அதில் வந்து சொல்லுவார் அவர் வந்து மகாலட்சுமி, இப்போ நம்ம ஃபோட்டோலலாம் பார்க்குற மகாலட்சுமியினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் சாரீ இல்லை ஒரு ரெட் கலர் சாரீ, இதில் வந்து அவள் வந்து கையில் 2 கையிலையும் பின்னாடி 2 கையிலையும் தாமரை வச்சுருப்பா, கீழே அந்த கையிலேருந்து ஒரு காசு போடுவா. அந்த மாதிரி தான் இப்போ யாரோ அதை அப்படி கலப்பி விட்டா. ஆதிசங்கரர் இப்போ வந்து தியானம் பண்ணுற மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்லோகத்தில் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறார். முத்துசுவாமி தீட்சிதரனுடைய ஒரு கிருத்தியில் வந்து மகாலட்சுமியினுடைய தியானம் எப்படி இருக்குன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரசிஜ நிலையே எது மேலே உட்காந்துட்டு இருக்கா, அவர் எந்த இடத்துல அவள் வாசம் பண்ணுறா அப்படின்னா சரசிஜ நிலையே, தாமரையில் வாசம் பண்ணக்கூடிய. சரசிஜம் அப்படின்னா தாமரை, சரசிஜ நிலையே. சரி, அவள் கையில் என்ன வச்சுருக்கானாலும் சரோஜ ஹஸ்தே. சரி, இவர் சொல்கிறது ஓரளவுக்கு நம்மளுக்கு மேட்சாக இருக்கு. ஓகே, சரசிஜ நிலையே சரோஜ ஹஸ்தே, நீ வந்து தாமரை புஷ்பத்து மேலே உட்காந்துருக்க, சரோஜத்தை கையிலையும் வச்சுருக்க, தாமரையை கையிலையும் வச்சுருக்க. சரோஜ ஹஸ்தே தவளதமாம் சுக கந்த மால்ய சோபே. இந்த இடத்துல தான் ரொம்ப அழகான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இந்த கான்ட்ராஸ்ட் வந்து எப்படி தெரியுது அப்படின்னு பாருங்க. இவள் கையில் அந்த தாமரை வச்சுருக்கா, தாமரை மேலே உட்காந்துருக்கா. சரி, ஓகே. இவள் என்ன ஒரு ஆபரணங்கள், ஆடைகள், ஆபரணங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அழகான தவளதமாம் சுக கந்தமால்ய சோபை. அதாவது ஜாதி மல்லிகை புஷ்பத்தினுடைய மாலையை போட்டுருக்காளாம். அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது, வெள்ளை வெளேர்னு வெண்பட்டு புடவை, இந்த வெண்பட்டு புடவையை வந்து போட்டுருக்காளாம். அப்படிப்பட்ட வெள்ளை வெளேர்னு வெளுப்பாக ஒரு புடவையை கட்டிண்டு வெண்பட்டு, அது ஒரு க்ரீமி கலர், ஒரு ஒயிட் அண்ட் க்ரீம் கலர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பட்டு கட்டிண்டு அதுக்கு மேலே அவள் ஜாதி சம்பக்கம் இந்த மல்லிகாதி மாலைகள், சுககந்த மால்ய சோபியம், இந்த வாசனை மிகுந்த மலர்களுடைய ஒரு மாலையை வந்து சோபே அப்படின்னா போட்டுண்டு அப்படி பிரகாசிக்கிறா. அப்படிப்பட்டவள் எங்கே இருக்கா? பகவதி. பகவதி அப்படின்னா இந்த ஒரு 6 விதமான தத்துவங்கள் சொல்கிறா. பகவான் பகவதி அப்படின்னா பக அப்படின்னாலே வந்து ஜெகத்யோனிஹி அப்படின்னு ஒரு பொருள் வருது, உலகத்திற்கே தாய் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, இந்த 6 விதமான தத்துவங்கள் என்ன அப்படின்னா உற்பத்தி விநாசம், வித்யை அவித்யை, கதி ஆகதி. இந்த 6 விதமான இதையும் அறிந்தவள் அவள் பராசக்தி, பராசக்தி ஸ்வரூபம். அப்படிங்கிறதுனால அவள் பகவதி. ஹரி வல்லபே, ஹரியினுடைய மகாவிஷ்ணுவுக்கு பிரியமான தேவி, விஷ்ணுவினுடைய பட்ட மகிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகிஷி மனோஜ்ஞே. மனோஜ்ஞேனா எல்லா பிராணிகள் கிட்டையும் மனசங்கல்பத்தை அறியும் சக்தி உள்ளவள் மனோஜ்ஞே. வந்து வேண்டவன் என்ன வேண்டான் அப்படின்னு என்ன வேண்ட போறான்ன்றது முதற்கொண்டு அவளுக்கு தெரியும். மனோஜ்ஞே. உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த வடிவேலு காமெடியில் வந்து அதுதான் ஞாபகம் வருது. உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நான் சொன்ன புதுசாக சொல்ல போகிறதில்ல. அந்த மாதிரி மனோஜ்ஞே, என் மனசு வரைக்கும் உனக்கு தெரியும். இந்த மாதிரி மனோஜ்ஞே. திரிபுவன பூதிகரி. பூத்தின்றத வந்து போன கிளாஸில் பார்த்தோம், ஐஸ்வர்யத்தை தரக்கூடியவள். அது சமஸ்த லோகத்துக்கும் திரிபுவன, 3 புவனங்கள், இந்த புவனங்களுக்கும் இருக்கும் ஐஸ்வர்யத்தை தரக்கூடியவள். திரிபுவன பூதிகரி. பிரசீத மஹ்யம் பிரசீத. என் பொருட்டு இப்போதான் ஆதிசங்கரர் இத்தனை ஸ்லோகத்தில் நீ வான்னு கூப்பிடுற ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம், 18வது ஸ்லோகம் தான். இது வரைக்கும் ஆதிசங்கரர் வெறும் அந்த கடாட்சத்தை மட்டுமே தியானம் பண்ணிட்டு இருந்தவர். கடைசியில் பார்த்தார்
நீ அந்த மகாவிஷ்ணுவை விட்டு நீ இப்போ வர மாதிரி எனக்கு தெரியல, அதனால நீ வான்னு கூப்பிடுற ஸ்லோகம். பிரசீத, என் பொருட்டு நீ வந்து வா ஆர் அனுகிரகம் பண்ணு. மஹ்யம் பிரசீத. ஸோ இந்த இடத்துல ஆதிசங்கரர் வந்து எப்படி ஒரு அழகான ஒரு தாமரை மேலே அந்த ஒயிட் கலரில் அவள் வந்து இது கட்டிட்டு, ஏன்னா அவளே வந்து தாமரை கலரில் இருப்பா அப்படின்னு சொல்கிறார். இதே முத்துசுவாமி தீட்சிதரனுடைய இதில் வந்து கிருத்தியில் வந்து சொல்வார், ஸ்வேதத்வீபவாசினி அப்படின்னு சொல்லி, श्वेतद्वीपवासिनीं श्रीकमलाम्बिकां परां भूतभव्यविलासिनीं भूसुरपूजिताम्बरां मातरम् अब्जमालिनीं माणिक्याभरणधरां. அப்போ சிரதர சம்பத் பிரதாம் அப்படின்னு சொல்லி குவலயம், அந்த கையில் அவள் வந்து என்ன வச்சுருக்கான்னா, நம்ம எல்லாம் என்ன நினச்சிருக்கோன்னா தாமரையை வச்சுருக்கான்னு சொல்கிறார். முத்துசுவாமி தீட்சிதர் பார்த்தவர், அவர் சொல்கிறார் கையில் குவலயம் வச்சுருக்கா. குவலயம் என்ன அப்படின்னா என்ன சொல்கிறது, நீலோத்பல மலர் ஆர் அந்த ஒரு வைலட் கலர் வைலட் லோட்டஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர். இது ஒன்று. அப்படிப்பட்டவள் அவள் என்ன மாதிரி இருக்கான்னா, சிரதர சம்பத் பிரதாம் க்ஷீராம்புதி தனயாம் ஹரிவக்ஷஸ்தலாலயாம் ஹரிணீம் சரண கிசன கரகமல திருத குவலயாம் மரகத மணிமய வலயாம். அதாவது கையில் அந்த இதை வச்சுருக்கா, கையில் போட்டுருக்கிற வளையல் முத கொண்டு சொல்கிற மரகதம் கலரில் இருக்குது. அப்புறம் மாணிக்கத்தில் ஆபரணம் இருக்கா. அப்புறம் வந்து அப்ஜமாலினி, அப்ஜம்னா தாமரை, தாமரை மாலையை போட்டுருக்கா அப்படின்னு அவ்வளோ டீட்டெயிலிங் தர்றார் அவருடைய கிருத்தியில். அப்படியெல்லாம் யாராவது ஒருத்தர் இப்போ வரையறவா கிட்ட சொல்லி இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் சொல்லி ஒரு இதை வரையணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி அவர் எப்படி நினச்சிருக்கார், அவர் எப்படி பார்த்துருக்கார், நினச்சிருக்காருன்றதோட அவர் எப்படி பார்த்ததை அப்படியே எழுதியிருக்காரு அவர். இப்போ அவர் பார்த்த மகாலட்சுமியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த மாதிரி இந்த இடத்துல ஆதிசங்கரர் சொல்கிறார், வெள்ளை வெளியேன்னு வெண்பட்டு போட்டுருக்கா அப்படின்னு சொல்லி இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வரைஞ்சி பார்க்கணும். அவ்வளோதான். நம்ம என்ன சொல்கிறது, நம்மளுக்கு அந்த ஒரு காட்சி வர வரைக்கும் நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு வரைஞ்சாவது நம்ம அந்த அம்பாளை அப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது. ஸோ அந்த மாதிரி தவளதமாம் சுககந்தமால்ய சோபே பகவதி ஹரிவல்லபே மனோக்ஞே திரிபுவன பூதிகரி பிரசீத. இப்போ தான் இந்த இடத்துல தான் ஆதிசங்கர் வந்து கூப்பிடுற, நீ வா பிரசீத, மஹ்யம் பிரசீத, என் பொருட்டு எனக்காக பிரசீத, நீ வா அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி மகாலட்சுமிகிட்ட சொல்கிறார். ஸோ இதுதான் இந்த ஸ்லோகம். சரசிஜ நிலையே சரோஜஹஸ்தே தவளதமாம் சுககந்தமால்ய சோபே பகவதி ஹரிவல்லபே மனோக்ஞே திரிபுவன பூதிகரி பிரசீத மஹ்யம் அப்படின்றது இந்த 18வது ஸ்லோகம். ஒரு டவுட் கேட்கட்டுமா? சொல்லுங்க மாமி. இதுல தவளதமாம் சுககந்தமால்ய சேர்த்துலயா சொல்லணும்? தவளதமாம் சுககந்தமால்ய சோபே. ஆமா, அல்ல சுககந்தமால்ய வருமா? அம்சுகம் இல்லையா? தவளதமாம் சுகம் அல்ல வந்து தவளத அம்சுகம். ஆமா ஆமா கரெக்ட். அம்சுக கந்தமால்ய சோபே கரெக்ட் தான். தவளதமாம் சுக கந்தமால்ய சோபே கரெக்ட் தான். அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. இல்ல எப்படி வரும்? தவளதமா தவளத அம்சுன்னு சொல்றீங்களா? தவளதமாம் சுக. அங்க உங்களுக்கு மாம் சுகன்னு வரும்போது அங்க எப்படி அம்சு எப்படி வருவாங்க? தவளதம அம்சுக அப்படின்னு வராதா? தவளதம அம்சுகம். தவளதம அம்சுகம். ஆமா, தவளதம அம்சுக தான். கந்தமால்ய சோபேங்கிறது சுக கந்தமால்ய சோபே வராது இல்லையா? அம்சுக கந்தமால்ய சோபே.
அம்சுக எஸ் அம்சுக கந்தமால் ஓகே தவளதம அம்சுக ஆமா தவளதம அம்சுக ஏன்னா தவளதமாம்சுக அப்படி வருது இல்லையா? ஓகே கரெக்ட் கரெக்ட் எஸ். அப்புறம் எனக்கு அந்த பகக்கு ஒரு 6 தத்துவம் சொன்னேனே ஒரு தடவை திருப்பி சொல்லுங்க. உற்பத்தி விநாசம், வித்யே அவித்யே, ஓகே கதி ஆகதி. ஓகே thank you. ஸோ இந்த 2 ஸ்லோகங்களையும் ஒவ்வொருத்தரும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கான செஷனை முடிச்சுடலாம் இதோட. எஸ் அப்படியே ஆர்டர் சொல்லுங்க கௌரிஜி. கௌரி அண்ணா. உண்ணாமலை மேம். நமஸ்காரம் சார். யத் கடாக்ஷ சமுபாசனா விதிஹ தேவகஸ்ய சகலார்த்த சம்பதஹ சந்தனோதி வசனாங்க மானசை த்வா முராரி ஹிருதயேஸ்வரீம் பஜே. சரசிஜ நிலையே சரோஜ ஹஸ்தே தவள தமாம் சுககந்தமால் யசோபே பகவதி ஹரிவல்லபே மனோகி திரிபுவன பூதிகரி பிரசீத மஹ்யம். பலே அடுத்தது மனோஜ்ஞே இல்ல இது மனோஜ்ஞே. ஆமா மனோஜ் இஞ்சி. இந்த இஞ்சி இங்குன்னு இந்த தமிழ்ல சொல்றதே எனக்கு வந்து டக்குன்னு வராது. அது இஞ்சி இங்க ஆயிடும், இங்க இஜ் ஆயிடும், மாதிரி ஆயிடும். சீதலா மேம். நமஸ்காரம். யத்கடாக்ஷ சமுபாசனா விதிஹி தேவகஸ்ய சகலார்த்த சம்பதஹ சந்தனோதி வசனாங்க மானசைஹி த்வாம் முராரி ஹிருதயேஸ்வரீம் பஜே. சரசிஜ நிலையே சரோஜஹஸ்தே தவளதமாம் சுக கந்தமால்ய சோபே பகவதி ஹரிவல்லபே மனோஜ்ஞே திரிபுவன பூதிஹரி பிரசீத மஹ்யம். Thank you. நிறைமதியா சொன்னீங்க? ஸ்ரீமதி மாமி. ஓகே. சரி ரீதா மேம். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். யத்கடாக்ஷ சமுபாசன விதிஹி தேவகஸ்ய சகலார்த்த சம்பதஹ சந்தனோதி வசனாங்க மானசைஹி த்வாம் முராரி ஹிருதயேஸ்வரீம் பஜே. சரஸ்ய நிலையே சரோஜ ஹஸ்தே धवलतमां शुगगन्धमाल्य शोभे भगवती हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवन भूदिकरि प्रसीद मह्यम्. Okay sir, one time na? One time. Okay sir, thank you. Satish sir. यत् कटाक्ष समुपासना विधिः सेवकस्य सकलान्तर संपदः सन्तनोति वसनाङ्गमानसैः वां मुरारी हृदयोस्वरीं भजेः. सरसिज निलये सरोज हस्ते धवलतमां सुगकान्त माल्य शोभे भगवती हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवन पूतिकरी प्रसीद मह्यम्. சூப்பர். நிறைமதி மேம். நமஸ்காரம். யத்கடாக்ஷ சமுபாச
यत्कटाक्ष समुपासना विधिः सेवकस्य सकलार्थ सम्पदः सन्तनोति वचनांग मानसैः त्वां मुरारि हृदयेश्वरीं भजे। सरसिज निलये सरोजहस्ते धवलतम अंशुक गन्धमाल्य शोभे भगवती हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवन भूतिकरी प्रसिद्ध मह्यम। प्रसिद्ध मह्यम। कलाम नमस्कारं। यत्कटाक्ष समुपासना विधिः सेवकस्य सकलार्थसम्पदः सन्तनोति वशनाङ्गमानसैः त्वां मुरारि हृदयेश्वरीं भजे। सरसिज निलये सरोजहस्ते धवलतमां सुखगन्धमाल्य शोभे भगवति हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवन भूतिकरि प्रसीद मह्यम्। त्रिपुरा सुंदरी मैम। गुड मॉर्निंग सर। यत्कटाक्ष समुपासना विधिः सेवकस्य सकलार्थ संपद सन्तनोति वसनांग मानसैः त्वां मुरारि हृदयेश्वरीं भजे। सरसिज निलये सरोजहस्ते धवलतमां सुगन्धमाल्य शोभे भगवति हरिवल्लभे मनोजे त्रिभुवन भूतिकरी प्रसीद मह्यम। शशिकला मैम। नमस्कारं। यत्कटाक्ष समुपासना विधिः सेवकस्य सकलार्थ सम्पदः सन्तनोति वचनांग मानसैः त्वां मुरारि हृदयेश्वरीं भजे। सरसिज निलये सरोजहस्ते धवलतमांशुक गन्धमाल्य शोभे भगवती हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवन भूतिकरी प्रसीद मह्यम्। श्रीमती मैम कला நான் சொல்லிருந்தேன்। ओके நான் சொல்லிடுறேன்। यत्कटाक्ष समुपासना विधिः सेवकस्य सकलार्थ सम्पद सन्तनोति वसनांग मानसैः त्वां मुरारि हृदयेश्वरीं भजे। सरसिज निलये सरोजहस्ते धवलतमां सुगन्धमाल्य शोभे भगवती हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवन भूतिकरी प्रसीद मह्यम। श्रीमती मैम ज्वाइन பண்ணிருக்கா? I think network ஏதோ issue நினைக்கிறேன். இது again ஏதோ network issues. ஓகே ராஜேஸ்வரி மேம் அந்த கிளியை கொஞ்சம் பாட சொல்லுங்களே. சொல்லலாமே. கிளி மட்டும் பாடணுமா? கிளி மட்டும் பாடினா போருமா? ஓ நீங்க சொல்லலாம். ஆமா ஆமா மறந்துட்டேன். சாரி சொல்லணும் இல்லையா? அதுக்கு தான் கேக்குறேன். ஆமா சாரி यत्कटाक्ष समुपासना विधिः सेवकस्य सकलार्थ सम्पदः सन्तनोति वचनाङ्गमानसैः त्वां मुरारि हृदयेश्वरीं भजे। श्लोकम्।
सरसिजनिलये सरोजहस्ते धवलतमां शुकगन्धमाल्यशोभे भगवति हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूतिकरि प्रसीद मह्यम्. கிளி கேக்குறதா? நன்னாவே கேட்கிறது. எஸ். ஸோ சாரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆயிடுது. ஸோ வில் கம்ப்ளீட் இட் வித் முருகன் ஆந்தம். இந்த கிளாஸில் கிரிஜா மாமி சொல்லலாமா? கிரிஜா மாமி முருகன் ஆந்தம். இல்லை வேறு யாராவது வாலண்டியர் பண்ணாங்க? கிரிஜா மாமி. சிவகுக குமர பராசலபதியே தீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தழி பழனிப பழனாபுரிவாள் திருவேகம் முறை கந்தா செங்கதிர் நிகர்தனிதாசலம் வந்த செம்பழமுதிர்வன என்றார் அவமருளாராதாரா தவ முனிவர பணி வீரா தாதா கருண சுபோதா ஜெய ஜெய சங்கர பாலக மணியே தாரக சந்திரம வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். Thank you. Namaskaram. Thank you. Namaskaram.